ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் ஃபார்மில் என்னென்ன பழங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பறிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பலாப்பழங்கள் எல்லாம் நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போயிருக்கோம். ஏன்னா இருக்கிற எல்லா பழங்கள் நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஏறுறதுக்கு செடிக்கு மேலே கொஞ்சம் நம்மளுக்கு டயர்டாயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பலா மரத்தில் ஏறி என்னென்ன அதாவது காய்கள் இருக்கிறது எல்லாமே பறிச்சிடலாம். என்னோட தம்பி தான் பலா மரத்தில் ஏறி இருக்காரு. ஸோ ஒரு மரத்தில் கிட்ட இருக்குது, ஒரு மரத்தில் ஹைட்டில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மரத்துலேருந்து நம்ம பறிச்சாச்சு. இப்போ இந்த மரம் ஹைட்டாக இருக்குது. பழமும் பார்த்திங்கன்னா அதே லெவலில் ஹைட்டில் தான் நிற்கிது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக தம்பி செடிகள் எல்லாம் ஏறி பழக்கம், அதனால் அவர் ஏறி மெதுவாக பறிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹைட்டில் இருக்கிற பழங்கள் கீழே விழுந்துருச்சுன்னா செதறிடும், பழங்கள் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அந்த ஹைட்லேருந்து நம்ம போடும்போது ஸோ கீழே நம்ம ஒரு துணி மாதிரி பிடிச்சிக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இங்கே துணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேர்ஃபுல்லாக அந்த துணியில தான் பட்டுடுச்சு. ஏன்னா சில நேரத்தில் மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாத பழம் நல்லபடியாக வந்துடுச்சு. ஸோ அது பறிச்சியாச்சு. 3 பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சிக்கிட்டோம். அடுத்து ஆரஞ்சு பழங்கள் இருக்குது. ஸோ ஆரஞ்சு பழங்கள் நிறைய காய்கள் இருக்குது, பழங்களும் இருக்குது. கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது எட்டாது. அதனால் மரத்தை பிடிச்சி நம்ம குலுக்கணும் அப்படின்னா பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். என்னோடய பையன் பறிக்கணும்னு ஒரே அடம். அவன் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். ஒரு பழம் பறிக்கிறதுக்கு அந்த செடியே சாய்க்கிறான், அந்த மாதிரி பண்ணுறான். சரி, அவனோட விஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ ஒரு 3 கிலோ ஆரஞ்சு பழங்களும் ஒரு 3 பலாப்பழங்களும் கிடச்சிருக்கு. ஆனால் பலாப்பழங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 நாள் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பழுத்துரும். ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது, நிறைய காஃபியோட அந்த கொட்டைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு போக வேண்டாம், அது அடுத்த வீடியோவாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ நேச்சுரலான திருப்பி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே இஞ்சி மாதிரியே இருந்தது. நான் அதை பிடுங்க சொன்னேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அது பிடுங்கிட்டாங்க. பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அது எனக்கு சொல்லுங்கள். இங்கே நாய்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த நாய் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாக்ஸ் மாதிரியே எனக்கு தெரிஞ்சது, கருப்பான நாய். ஸோ அதுவும் ஒரு குட்டி வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஒரு ஈவினிங் 4 o'clock பார்த்திங்கன்னா பனி இறங்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே கொடைக்கானல் வியூவு. அந்த பனித்துளிகள் எல்லாம் அந்த பூக்கள் மேலே, அது இலைகள் மேலே, செடிகள் மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான் சொல்லுவேன். கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேருக்கு நேச்சர் ரசிக்காத ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே ரசித்து பெண்கள், மோஸ்ட்லி பெண்கள் அந்த செடி, அந்த பழங்கள், அந்த பூக்கள் எல்லாமே ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ நானும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த இடத்துல என்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது நின்று கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கேயும் ஒரு வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். பூக்கள் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரில் சென்னையில் கூட இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற அந்த வியூ, அந்த செடிகள் எல்லாம் பச்சை பசேலுன்னு, அந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் அது தொட்டாச்சு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்தா அது தொட்டாச்சு நீங்கள் இல்லை. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நேச்சரான விஷயங்கள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.